மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் ஆஸ்திரேலியாவில் இருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து ராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அரோஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அரோஸ். வணக்கம் அருள். இலக்கினர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஈரானின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாகவும், வளமை போல் இல்லாமல் இன்றைய இந்த ஏற்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதாகவும், மிக பெரும் ஒரு தாக்குதல் நடத்த இருப்பதாகவும், குறிப்பாக இந்த மின்சார உற்பத்தி நிலையங்களை தாக்கி அழித்தால் ஈரானை கைக்கு கொண்டு வரலாம் என்ற மாதிரியாகவும் இந்த தகவல்கள் இருக்கின்றன. ஆக இந்த தாக்குதல்கள் ஆகாய வழி தாக்குதல்களாகவா அல்லது தரைவழி தாக்குதலுக்கான முன்முனைவாகவா அல்லது இரண்டும் சேர்ந்ததுக்காக இருக்குமா என்பதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். இப்போது ஈரான் தொடர்பில் நாங்கள் நேற்று கூட பேசியிருந்தோம். மிக குறைவான தெரிவுகள் தான் அவர்களிடம் இருக்கின்றது. ஒன்றில் சமாதானத்துக்கு போக வேண்டும், இல்லை என்றால் தாக்குதலை செய்ய வேண்டும். ட்ரம்ப் இந்த தாக்குதல், ஈரான் மீதான தாக்குதல் 2 வாரங்களுக்கு முடியும் என்று நினைத்தது இன்றைக்கு 6வது மாதத்துக்கு அடியெடுத்து வைக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு வியட்நாம் போரை மாதிரி தான் அவரும் சிக்கப்பட்டு போயிருக்கின்றார். போரை ஆரம்பிப்பது சுலபம், அதிலிருந்து வெளியேறுவது கடினம் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் பெஞ்சமின் நெத்தனியாகு போன பிற்பாடு அங்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் திட்டத்துடன் தான் போவார் என்று எல்லோரும் பேசியிருந்தார்கள். நாங்களும் பேசியிருந்தோம். இப்போது அவ்வாறுதான் நடைபெற போகின்றது. ஏனென்று சொன்னால், அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நாடுகள், யோர்டானாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், கட்டார், பஹ்ரைன் என்று சொல்லி 9 நாடுகளுக்கு மேல தங்கள் தூதரக அதிகாரிகளை, பணியாளர்களை வெளியேறுமாறு கேட்டிருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் P-8A என்ற மின்னணு போர் விமானங்கள் இந்த ஓமான் வளைகுடாவில் சுற்றுகின்றன. இஸ்ரேலின் உளவு விமானங்களும் சிரியா பகுதியில் சுற்றுவதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் இந்த CBS என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது, அமெரிக்க அதிபர் தெஹ்ரான்ட முழுமையான எலக்ட்ரிசிட்டியை, மின்சாரத்தை நிறுத்துவதற்கான ஒரு தாக்குதலை செய்ய போகிறார்கள் என்று கூறியிருக்கிறது. அதற்கு அமைவாக இன்று நியூஜெர்சிக்கு பகுதிக்கு சென்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருக்கின்ற இராணுவ வீரர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றார். அது ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு முன்னர் இராணுவத்தினரை சந்திப்பதாக சில ஊடகங்கள் தகவலை வெளியிட்டிருக்கின்றன. அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தனது அதிகாரிகளுக்கு கூறியிருக்கின்றார், எல்லோரும் ரெடி ஆகுங்கள், உஷாராக இருங்கள். அடுத்ததாக படைத்துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் உங்கள் பாதுகாப்பில் கவனம் எடுக்கவும் என்றும், ஏனென்றால் ஈரான் அவர்களை குறிவைத்து தாக்கலாம் என்று சொல்லியும், தாங்கள் எந்த நேரமும் அமெரிக்காவின் தாக்குதலில் தாங்கள் இணைந்து கொள்ளப் போவதாகவும் படை அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கின்றார். 3 தெரிவுகள் இருப்பதாகவும், ஒன்று தரைவழி ஊடான சப்ளை லைன்களை கட் பண்ணுவது, நிறுத்துவது. அதைத்தான் நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். அதை சுற்றி இருக்கின்ற நாடுகளுடன் பேசி அதை நிறுத்துவது. 2வது எரிசக்தி துறையை முற்றாக முடக்குவது. 3வது பவர் பிளான்ட், ரிஃபைனரிஸை தாக்கி அழிப்பது என்பதுதான் அவர்களின் திட்டமாக இருக்கிறது. அதே சமயம் சிரியாவும் ஜோர்டானும் ஈராக்கை எச்சரித்திருக்கின்றன. தங்கள் நாடு மீது ஈராக்கிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் தாங்கள் திருப்பி ஈராக்கை தாக்குவோம் என்று இப்போது கூறியிருக்கிறார்கள். ட்ரம்ப் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், தான் ஈரானின் நாணயத்தை அழித்து விட்டதாகவும், கிட்டத்தட்ட போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் $1 0.9 மில்லியன் ரியாலாக இருந்தது, இப்போது 1.6 மில்லியன் ரியாலுக்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது phase 2, 2ஆம் கட்டம் 21வது நாள் என்று இதை போட்டிருக்கிறார்கள். இந்த போர், அதாவது 2ஆம் கட்ட போர் 21வது நாளில் நிற்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது, தங்களிடம் உள்ள வளங்களை கொண்டு இஸ்ரேலை தங்களால் பாதுகாக்க முடியாது, ஈரானிடமிருந்து பாதுகாக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் அமெரிக்காவிடமோ அல்லது தங்களிடமோ இருக்கின்ற இந்த நாசகாரி கப்பல்கள், டிஸ்ட்ராயர்ஸ் என்று சொல்றது, அந்த கப்பல்கள் கூட ஈரானின் தாக்குதலை தாங்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவு இல்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே சொல்லப்படுகிறது என்னென்று சொன்னால், ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான அமெரிக்காவின் தாக்குதல்
தெஹ்ரானுடன் ஒரு போர் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த உலகின் எரிசக்தி பாதுகாப்புக்கான ஒரு விளையாட்டு என்று இன்னொரு மேற்கத்திய ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் உள்ள கவார் மற்றும் கத்தாரில் உள்ள ரஸ் ஸ்பஹான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஐக்கம் மற்றது இஸ்ரேலில் உள்ள லெவகியான் மற்றும் பிற தளங்கள் ஆகிய அனைத்தும் முற்றாக அழிக்கப்படும் அல்லது அவை அனைத்தும் ஈரானின் ஏவுகணை வீச்சுக்குள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது அதை தாக்கப் போகின்ற ஈரானின் ஏவுகணைகளை உங்களால் தடுக்கவும் முடியாது என்று ஈரான் எச்சரித்திருக்கின்றது. இதனிடையே என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஈரானுடனான உறவுகளில் மிக விரைவில் குறிப்பிடத்தக்க அளவு ஒரு மாற்றம் ஏற்படும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தனது தூதரக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கைகளை அனுப்பியிருப்பதாகவும் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. அது நாங்கள் முன்னர் கூறியது போல பல நாடுகளின் பெயரையும் அதில் தெரிவித்திருக்கின்றது. இதனிடையே இந்த பிரித்தானியாவிலிருந்து வெளிவருகின்ற கார்டியன் பத்திரிகை கூறியிருக்கின்றது, ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போர் கட்டுப்பாட்டை மீறி சென்றுள்ளது என்றும். அந்த கார்டியன் கூற்றுப்படி கடந்த ஒரு வாரத்தில் இந்த மோதல் மத்திய கிழக்கு முழுவதும் இப்போது பரவி இருப்பதாகவும், குறைந்தது 5 நாடுகளில் தாக்குதல்களும் பதில் தாக்குதல்களும் நடந்திருப்பதாகவும், ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதை நோக்கமாக கொண்டு ஒரு விரைவான போருக்கு பதிலாக ட்ரம்ப் ஒரு பிராந்திய மோதலை தூண்டிவிட்டிருக்கின்றார் என்று சொல்லி, இது எரிசக்தி விநியோகம் மற்றும் விலைகளில் கடுமையான இடையூறுகளை ஏற்படுத்தும் அபாயத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும், மேலும் இது ஒரு உலகளாவிய பொருளாதார மந்த நிலையை தூண்டக்கூடும் என்றும், இந்த மோதல் சவுதி அரேபியா, ஈராக், ஏமன், ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளில் தாக்குதல்களை உள்ளடக்கியதாகவும் விரிவடைந்திருப்பதாகவும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து வருவதற்கான எந்த அறிகுறியும் இப்போதைக்கு இல்லை என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த மோதல்கள் மிக ஒரு தீவிரமடைந்திருக்கின்ற இந்த நிலையில் பஹ்ரைன் ஈரானிடம் ஒரு உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றது. பஹ்ரைன் ஆட்சியாளர்கள் ஈரானிடம் ஒரு உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருப்பதாகவும், அல்லாவின் தூதரின் பொருட்டு எங்கள் மீது தாக்குதலை நடத்தாதீர்கள் என்று கேட்டிருப்பதாகவும், ஈரான் அறநெறியை மறந்துவிடக் கூடாது என்றும், நிகழ்வுகள் சரியான திசையில் நகரும் என்று ஷரியா கொள்கைகளில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று நம்புகிறோம் என்றும், பல நூற்றாண்டு காலமாக கால இருளுக்கு பிறகு முகமது நபி ஈரானுக்கு ஆன்மீக மற்றும் மனிதநேய ஆழத்தை வழங்கினார் என்றும், இதனால் நன்றியுணர்வாகவும் இருப்பதுடன் பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்தாதீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், தாக்குதல் நடத்தாதீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் சரத்தின் அடிப்படையில் கூட ஒரு இறைமையுள்ள நாட்டின் மீது தாக்குதல் நடத்த பக்கத்து நாடுகள் அனுமதி வழங்கினார். அவர்கள் நடத்த தேவையில்லை, இன்னொரு நாட்டுக்கு அனுமதி வழங்கினாலே அது குற்றம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த சட்டத்தை எழுதியவர்களும் நீங்கள்லாம். அதற்கு நீங்கள் சட்டத்தை மாற்றி எழுதியிருக்கோம். சட்டத்தை அப்படியே வைத்துக் கொண்டு அதைத்தான் ஈரான் கூறுகிறது, நீங்கள் ஐக்கிய நாடு சபைக்கு எங்க போனாலும் நீங்க செல்லாது என்று சொன்னால், நீங்க உங்கள் தளங்கள் அமெரிக்க தளங்களை நீங்கள் வைத்துக் கொண்டு உங்கிருந்து தாக்குதலை நடத்தி கொண்டு எங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று. மற்றது அடுத்ததாக அவர்கள் ஈரான் ராணுவ நிலைகளை அளிக்கவில்லை. இப்ப ட்ரம்ப் என்ன கூறுகிறார், எலக்ட்ரிசிட்டியை அளிப்பேன், எரிசக்தி அளிப்பான், அவனும் அடிப்பான், எலக்ட்ரிசிட்டியை அடிப்பான். அது தாக்குதல் தானே. அது எதிர் தாக்குதலை பொறுத்தவரையில் எந்த ஒரு நாடும், இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்ற அல் ஜசீராவில போடப்பட்டிருக்கிற முதலாவது செய்தி என்னென்று சொன்னால், ஈரான் தனது மக்களின் பலத்துடன் மீண்டும் ஒரு புதிய ஈரானாக எழுந்து நிற்கும் என்று கூறியிருக்கிறார். அவர் அதைத்தான் கூறியிருக்கின்றார். என்னும் போது தாங்கள் எந்த ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்று கூறியிருக்கின்றார், எந்த ஒரு மிக மோசமான நிலைக்கும் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். அதே சமயம் இப்போது கூறியிருக்கிறார்கள், ஈரான் போர்டர், அதாவது எல்லை பகுதியை நோக்கி ஈரான் பெருமளவான கனரக ஆயுதங்களை இப்போது நகர்த்தி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சில தகவல்களின் அடிப்படையில் இன்று இரவு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஆரம்பமாகலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதை உறுதி செய்ய முடியவில்லை. சரி, இந்த ஈரானில் உள்ள இந்த பிகாக்சஸ் என்ற மலை சம்பந்தமாக நெத்தனியாக முக்கியமான தகவலுடன் அமெரிக்கா அதற்கு வந்திருப்பதாகவும் கூறிக்கொண்டு சென்றிருந்தார்.
அங்கேதான் இந்த ஈரானினுடைய அணு சம்பந்தமான அந்த செறிவூட்டப்பட்ட அணுக்கள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலான தகவல் என்று கூறப்பட்டது. அது சம்பந்தமாக ஏதாவது மேலதிக தகவல்கள் இருக்கின்றன? என்னென்று சொன்னால் இவர்கள் இப்ப 2 விடயங்கள் இருக்கின்றன. அந்த மலைப்பகுதியை இவர்கள் மீண்டும் மீண்டும் குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு அணு ஆயுதத்தை இவர்கள் குறிவைக்கவில்லை, மொய்தபா ஹொமானியைத்தான் குறிவைக்கிறார்கள். மற்றது IRGC பிரதம தளபதிகளை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்று விளங்குகிறது, ஈரான் ஆட்சியை கவுப்பதற்கு இந்த IRGCயை முற்றாக டிஸ்மேண்டில் பண்ண, அதாவது முற்றாக என்ன சொல்றது, தலைமை பீடத்தை முற்றாக அளிக்க வேண்டும். அது இளநிலை தலைமை பீடமாக இருந்தாலும் என்றுதான். என்று சொன்னால் இது அணு ஆயுதம் இந்த போருக்கான ஒரு சாட்டே தவிர அதை இப்ப பாருங்கள், பேசும்போது கூட இப்போ அதை புறந்தள்ளி விட்டு ஹோமூஸை திறப்பது, ஆட்சியை மாற்றுவது, அதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். அதற்காக நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், மொய்தபா ஹமானியின் இருப்பிடத்தை அறிவதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அந்த உள்ளுக்குள் ஊடுருவி அவர்களின் உள்கட்டமைப்பை உடைப்பதுதான் அவர்களுக்கு இயலாமல் இருக்கின்றது. எனவேதான் இந்த IRGCயும் தனியாக இயங்குகிறது என்றால் அரசுடன் அதுக்கு தொடர்பில்லை. என்றால் இந்த அரசு இருப்பவர்கள் பேச்சுக்களுக்கு போவார்கள், வருவார்கள், அவர்களில் யார் மாறுவார்கள் என்று தெரியாது. அப்படி ஒருவர் மாறினாலும் அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆக இல்லாமல் இருப்பதற்காக பிரிஞ்சு வச்சிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தொடர்பில்லை. அந்த கட்டளை தளபதிகள் தான் அதை வழி நடத்துவார்கள். ஈவன் ஒரு மாகாணம் விழுந்தா கூட மற்ற மாகாணங்கள் சுதந்திரமாக அல்லது இயங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒருத்தர் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்த போது இந்த பாராளுமன்றத்தின் பேச்சாளர் கலிபாப் அவர் ஒரு அமெரிக்காவின் ஆதரவாளர் என்று, அவர் ஒரு மென்போக்கானவர் என்றெல்லாம் பல வதந்திகள் எல்லாம் பரப்பப்பட்டிருந்தார். அவரைத்தான் அடுத்ததாக அரசு தலைவராக்க போகிறார்கள். அமெரிக்கா இப்ப வெனிசுலாவில பிரதி அதிபராக்கியது போல அவரை ஆக்க போகிறார் எல்லாம் பேசியிருந்தார்கள். ஆனால் பிறகு அது பொய்யாக இவர்கள் புனையப்பட்ட கதைகள். என்னென்று சொன்னால் மேற்குலகத்தை பொறுத்தவரையில் அவ்வாறுதான். அவர்கள் ஊடக பலத்தை வைத்துக் கொண்டு முதலில் ஒரு பொய்யான செய்தியை கொடுத்து எதிரியின் மோரலை உடைத்து விடுவார்கள். ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாமல் செய்து விடுவார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு உண்மையா விசுவாசமா இருந்தவனே உங்களுக்கு எதிரியாக மாற்றி விடுவார். என்னென்று சொன்னால் 2 பேருக்கும் இடையிலான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்றோம். அதுக்கு அவர்கள் பெருமளவான நிதியை செலவழிப்பார்கள், பார்க்காம செலவழிப்பார்கள். அப்படியான ஒரு நிலை. நீங்கள் கேட்டது போல அந்த மலையை பொறுத்தவரையில் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்னன்னு சொன்னால் இந்த தலைமை பீடம் அதுக்குள் இருக்கலாம் என்பதால் அதை அழிப்பதற்கு அந்த திட்டத்துடன் தான் பெஞ்சமின் நெத்தனியாகு அமெரிக்காவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. நேற்றும் ஹோர்முஸ் நீரிணையினூடாக செல்ல முற்பட்ட கத்தார் நாட்டினுடைய டேங்கர் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டு சேதமடைந்திருக்கிறது. அது ஈரானால் தாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது. இவ்வளவு தூரம் ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தும் ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தும் எந்த அடிப்படையில், யார் கொடுக்கின்ற நம்பிக்கையில் அல்லது யார் கொடுக்கின்ற பாதுகாப்பிலே இதனூடாக இப்பொழுதும் ஒரு கப்பல் தாக்குதல் நடத்தப்பட்ட கப்பலின் பெறுமதி என்ன, அதிலே கொண்டு செல்லப்படுகின்ற எண்ணெயின் பெறுமதி என்ன, இப்பொழுதுள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் அந்த கப்பல்களுக்கான இன்சூரன்ஸை நிறுத்திவிடக்கூடும். இப்போ இந்த வழிகளால் செல்லுகின்ற கம்பெனிகளுக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் பண்ணவும் கூடும் முதலே அவர்கள் கூறி. அப்படி இருந்தும் எதற்காக செல்கிறார்கள்? அந்த உண்மை என்ன, இந்த தாக்கப்பட்ட சம்பவத்தின் உண்மை என்ன என்பவற்றை கொஞ்சம் விளக்குங்கள். இன்றும் கட்டார் LNG கப்பலை தாக்கி இருப்பதாக ப்ளூம்பர்க் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான். என்னென்று சொன்னால் ஒரு கப்பலை இழப்பது என்பது கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல் ஆயில் அதில் கொண்டு சென்றால் ஒரு பேரல் $100 என்றாலுமே கிட்டத்தட்ட $200 மில்லியன் அந்த எரிபொருள் மட்டும். கப்பலின் விலையை சேர்த்தா கிட்டத்தட்ட 300 மில்லியன். ஒரு கப்பல் தாழும் போது கிட்டத்தட்ட 200 தொடக்கம் 300 மில்லியன் அந்த சைஸ்களுக்கு பொறுத்தது இழப்புகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் சொன்னது போல அமெரிக்கா சில ஆசை வார்த்தைகளை காட்டி தாங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு போறோம், GPS-ஐ அணைத்து விடுகிறார்கள், அந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தை அணைத்து விடுகிறார்கள்,
அதற்கு துணையாக அமெரிக்கா வந்து இந்த பந்தர் அப்பாஸ் உட்பட பல இந்த சிரிக் தீவுகள், ஹெய்சேம் தீவுகள் போன்றவற்றில் உள்ள ரடார் நிலையங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஈரான் ரடார் நிலையங்கள் அழிக்கப்பட்டால் ஈரானால் இந்த கப்பல்களை கண்டறிய முடியாது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்கள் சேட்டலைட் ஊடாக பல வசதிகளை ரஷ்யாவும் சீனாவும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறது. அவர்களிடமே சொந்தமாக சேட்டலைட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப இந்த நிலையில் தான் இவர்கள் இந்த எல்லாவற்றையும் அணைத்து விட்டு இரகசியமாக போக வலிக்கிறார்கள். அது நீங்கள் கேட்டது போல அமெரிக்கா கொடுக்கின்ற ஒரு துணிச்சல் தான். மற்றது கூடுதலாக மேற்குலக நாடுகளின் கப்பல்கள் தான் அடி வாங்கி இருக்கின்றன. இதை தெளிவாக உணர்ந்த ஜப்பான் வந்து என்ன செய்து விட்டதுன்னா தாங்கள் நேரடியாக ஈரானுடன் கதைத்து பேசாமல் 3 கப்பல்களை ஈரானின் துறைமுகத்துக்களாலேயே அவர்கள் கிட்டத்தட்ட 6 மில்லியன் பரல்களுடன் அவர்கள் வெளியில் எடுத்துள்ளார். அப்படி பல நாடுகள் அப்படி செய்கின்றன. இப்ப சவுதி அரேபியாவின் துறைமுகங்களுடன் தொடர்புடைய கப்பல்களுக்கு எதிரான ஹூதிஸ் அமைப்புகள் விடுத்த அச்சுறுத்தலை தொடர்ந்து அல்லது தாக்குதல்களை தொடர்ந்து குறைந்தது 6 எண்ணெய் கப்பல்கள், சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்கள் செங்கடலை பயன்படுத்தாது அதற்கு பதிலாக ஆப்பிரிக்காவை சுற்றி சென்றுள்ளன என்று இன்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த பயணம் வந்து 2 கிழமை மேலதிகமாக எடுத்தாலும் இந்த அபாயங்களில் இருந்து தப்புவதற்காக அவர்கள் அவ்வாறு செய்வதாக கூறப்படுகிறது. இப்ப சவுதி அரேபியாவுக்கும் பொறுத்தவரையில சவுதி அரேபியாவை என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப சவுதி அரேபியாவில ஏராளமான வீரர்கள் பணியை விட்டு வெளியேறி இருப்பதால் ஏற்பட்ட கடுமையான ஆள் பற்றாக்குறையை சமாளிக்க இராணுவத்தில் தன்னார்வம், அதாவது வாலண்டியரா வந்து சேர்க்கிற நடவடிக்கைகள் தொடங்கி இருப்பதாகவும், சவுதி அரேபிய அரசாங்கம் வந்து அதாவது ஹர்முஸ் நீரிணை மற்றும் செங்கடல் பகுதிகள் மூடப்பட்டிருப்பதால் கடுமையான நிதி நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும், அதனால்தான் மக்களை வந்து சம்பளம் இல்லாமல் ஒரு வாலண்டியராக வந்து வேலை செய்யும்படி அல்லது படையில் இணையும்படி கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆம், இப்பொழுது இந்த ஈராக்கில் இருந்து, அதாவது ஈரானிய ஆதரவு பெற்ற படைகள் ஈராக்கில் இருந்து நடத்திய தாக்குதலில் தான் இந்த சவுதி அரேபியாவிலே சேதங்கள் ஏற்பட்டது. அது 2 நாட்களுக்கு முன்னர் நாங்கள் பேசியிருந்தோம். ஈராக் என்று கூறியிருக்கிறது, எங்களுக்கும் இந்த தாக்குதல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எங்களுக்கு இது நடந்ததே தெரியாது என்றுதான் ஈராக் கூறியிருக்கிறது. அதே வேளையில இந்த குர்திஸ் படைகளினுடைய நிலைகள் மீது நடத்திய தாக்குதலில் மிக பெரும் குண்டுவெடிப்புகள் நடந்ததாகவும் நேற்று தகவல்கள் வருகின்றன. அது சம்பந்தமான தகவல்களை வழங்குங்கள். இந்த குர்திஸ் படையினரின் ரிஃபைனரிகளை இன்று ஈரான் தாக்கி இருக்கின்றது. அவர்கள் வந்து கூடுதலாக சிரியா பகுதியில் கூட அந்த எண்ணெய் வளம் உள்ள பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் அமெரிக்கா பயன்படுத்துகிறது. அந்த ரிஃபைனரி தாக்கப்பட்டு நீங்கள் அந்த படங்களை பார்த்தால் பெருமளவில் எரிந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் சொன்னது போல சவுதி அரேபியா மீது மற்றது ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள், அமெரிக்காவின் இலக்குகள் மீதும் பெருமளவான தாக்குதல்களை இந்த ஈராக்கில் உள்ள படையினர் தான் மேற்கொண்டார்கள். இப்போது ஈராக்குக்கு யோர்டானும் சிரியாவும் கூட எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள். இனிமேல் நீங்கள் தாக்கினால் நாங்கள் வந்து ஈராக்கை நேரடியாக தாக்குவோம். இப்ப ஈராக் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருப்பதால் ஈராக்கின் பிரதமர் தான் பதவி விலக போவதாக நேற்று எச்சரித்திருந்தார். ஏனென்று சொன்னால் நிலைமை வர மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்றதான் அவற்ற கருத்தாக இருக்கின்றது. இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நேற்று நாங்கள் ஒன்று பேசியிருந்தோம், இந்த மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினுக்கு பெருமளவான மக்கள் சென்றதை பற்றி தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். இன்று இந்த அதாவது ஸ்பெயின் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கேட்டிருக்கின்றது, இந்த செங்கன் வீசாவில இருந்து பல நாடுகள், இப்ப இத்தாலி தான் விலகிறதாக கூறியிருக்கிறது, பிரான்ஸ் கூறியிருக்கின்றது. இதுகளுக்கு இப்படி சொல்றபடியால் உடனடியாகவே ஒரு அவசர மாநாட்டை கூட்டும்படி கேட்டிருக்கின்றது.
ஆனால் அதே சமயம் உங்களுக்கு தெரியும் இப்ப ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை காரணமாக இப்போது ட்ரம்ப் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அமெரிக்காவின் நிலைப்பாடு ஸ்பெயின் தொடர்பாக தெளிவானது, அல்லது மொரோக்கோ தொடர்பாக தெளிவானது. மேற்கு சஹாரா மீதான மொரோக்கோவின் இறையாண்மையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். முடிஞ்சது. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற மாதிரி இப்போது அமெரிக்கா மொரோக்கோவுடன் சேர்ந்து விட்டது. அதாவது அந்த தீவு, அந்த அந்த நகரப்பகுதி மொரோக்கோவுக்கு சொந்தமானது என்று கூறுகிறது அமெரிக்கா. இதுதான் அந்த சாணக்கியம் என்று சொல்றது. நான் என்னுடன் ஒரு அமைப்பு, அமெரிக்காவில் இருந்த ஒரு அமைப்பு தொடர்பு கதைத்த போது நான் அவரை கேட்டது, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீர்கள், உங்களால் ஒருக்கா ட்ரம்புடன் கதைக்க முடியுமோ? உங்கள் இன்ஃபுளுன்ஸ் எத்தனையோ இருக்கு. ஒரு ட்ரம்ப் நாளைக்கு ஒரு சொல்லிவிட்டால் தமிழர்கள் இப்படி ஒரு பிரச்சனை தென் ஆசியா அதிரும். அது என்ன ட்ரம்ப் எப்படி இன்றை கொண்ட கட்சி நாளை கொண்டு கட்சி அது வேற விடையாது. என்ன பங்கு சந்தையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஜியோ பொலிட்டிக்கல் எல்லாம் அந்த ஒரு சொல்லில அசைஞ்சு கொண்டுதான் இருக்கு. இன்றைக்கு பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், மேற்கு சஹாராவின் அந்த மொரோக்கோவின் இறையாண்மையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். மேலும் நியாயமான மற்றும் நீடித்த தீர்வுக்கான ஒரே அடிப்படையாக மொரோக்கோ முன்வைத்துள்ள தீவிரமான, நம்பகமான மற்றும் யதார்த்தமான தன்னாட்சி திட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். வேறு எந்த ஒரு பாதையையும் தற்போதைய நிலையை நீடிக்க செய்யும். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவசியமானது இந்த தீர்வு. அப்பகுதிக்கு அமைதியை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவுக்கும் செழிப்பையும் மேம்பட்ட ஒருங்கிணைப்பையும் கொண்டு வரும் இந்த தீர்வு. இச்சிக்கலுக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கிய முன்னேற்றத்தை அமெரிக்கா தொடர்ந்து முன்னெடுக்கும். முடிஞ்சது, அவ்வளவுதான் அறிக்கை. அப்ப ஒன்று இனி ஸ்பெயின் அமெரிக்காட்ட ஓடியறோனும், இல்லாட்டி இதுதான் அந்த என்னன்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்வது என்று சொல்லி. இப்ப இதே சமயம் இஸ்ரேல், இப்ப அமெரிக்கா அப்படி சொன்னால் இஸ்ரேல் சும்மா இருக்குமோ? இஸ்ரேல் என்ன சொல்றான்னு சொன்னால், பலஸ்தீனியர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தான் ஸ்பெயினை கேட்க போகிறேன். ஏனென்றால் நீங்கள் 60,000 மொரோக்கோ குடியேற்றவாசிகளை ஏற்றுக்கொண்டால் இந்த பலஸ்தீனியர்களை நீங்கள் எடுத்து விட்டால் எங்கள் இஸ்ரேல் பிரச்சனை தீர்ந்துவிடும். இப்போது யார் சொல்லுகிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் இடமார் பென் கவிர் அவர் கூறியிருக்கின்றார், அதாவது காசா பகுதியில் இருந்த பலஸ்தீனியர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு நான் பரிந்துரைக்கிறேன். இதனை மனித பன்முகத்தன்மைக்கு பங்களித்த ஒரு அற்புதமான வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் என்றும், ஏனென்று சொன்னால் கியூட்டோ நகருக்கு 60,000 குடியேற்றவாசிகள் நுழைந்திருக்கின்ற இந்த நிலையில் நீங்கள் இந்த காசா மக்களை எடுத்தால் காசா பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். என்னென்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் அது நடைமுறைக்கு வருமோ வராதோ அது வேறு விடயம். அந்த பேசு பொருளில் அந்த தற்போதைய எந்த பிரச்சனை ட்ரெண்டாக இருக்கிறதோ அதுக்கு தங்கள் பிரச்சனையும் கொண்டு வந்து பூத்தி விடுகிறார்கள். என்னண்டா இந்த மேற்குலக நாடுகளினுடைய நான் நினைக்கிறேன் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான கொள்கை என்று நினைக்கிறேன். அந்த நாட்டிலே காலடி வைத்த அகதிகளை திருப்பி அனுப்ப முடியாது, அகதிகளா இல்லையா என்ற நிரூபிக்கும் வரை, குறிப்பாக இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வருவர்கள் முந்தி இந்த கப்பல்களால் வந்து இறங்கியவர்களை என்ன செய்தார்கள், நேரடியாக கொண்டு நவ்ருதீவு போன்றவற்றிலே வைத்திருந்தார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள், கடலிலே வைத்தையே திருப்பி அனுப்பிவிடுவார்கள். இங்கே வந்தால்தான் பிற சிக்கல்கள் என்று சொல்லி. ஆனால் இப்படி 50,000 பேர் ஒரே நாளிலே வந்தது என்பதும் அமெரிக்காவுடைய ஒரு பின்னால் இருந்த ஒரு சதி முயற்சியாகத்தான் இருக்கக்கூடும். நல்லது, பார்ப்போம் நாங்கள் என்ன செஞ்சன் விசாக்களுக்கு என்ன நடக்கிறது. இந்த ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல், இப்போது மற்ற ஐரோப்பிய நாடுகள் செஞ்சன் என்ற அந்த விசாவுக்குள் வருகின்ற நாடுகள் அமெரிக்காவுக்காக நிற்க போகின்றனவா அல்லது தங்களுடைய ஐரோப்பிய நாடாக நிற்க போகின்றனவற்றை பார்ப்போம். அதே நேரத்தில் நேற்று நீங்கள் கூறினீர்கள், அதாவது இப்ப இந்த நீங்கள் காசாவை பற்றி கூறினோடைய நேற்று காசாவில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலிலே ஒரு மருந்து களஞ்சியங்கள், அதாவது இந்த மருந்துகள் வைத்திருக்கின்ற களஞ்சியங்கள் அழிந்திருக்கின்றன, சில இறப்புகளை நடந்திருக்கின்றன. கொஞ்ச காலம் அமைதியாகத்தானே காசா இருந்தது, எதற்காக மருந்து களஞ்சியங்களை மீது தாக்கி இருக்கிறார்கள்? அது பற்றி தகவல் எதுவும் இருக்கிறதா? இஸ்ரேல் தொடர்ச்சியாக என்ன செய்கிறது என்று சொன்னால், தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்களிட வாழ்வாதாரங்களை அளித்துக் கொண்டிருக்கின்றது. வைத்திய சாலைகளாக இருக்கலாம், மருந்து களஞ்சியங்களாக இருக்கலாம், ஏன் அந்த பகுதி மக்களுக்குரிய மருந்து விநியோகத்தையும் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். மறைத்து
அந்த லொரிகளை மறைத்து மருந்துகளை எடுத்து காலில் போட்டு மிதித்த சம்பவங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் ஹமாஸ் 5 ஆயுத கிடங்குகளை அளித்திருக்கின்றோம் என்றுதான் கூறியிருக்கின்றது. அந்த மருந்து களஞ்சியங்களை ஆயுத கிடங்கு என்று கூறியிருக்கிறார்கள். இன்று இடம்பெற்ற தாக்குதலில் கிட்டத்தட்ட 7 பேர் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த ரோமில், இத்தாலியின் ரோமில 7வது சுற்று பேச்சு, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான 7வது சுற்று பேச்சு இந்த வாரம் ஆரம்பமாக போகிறது என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேல் இந்த ஈரான் போரில் இப்போது பெஞ்சமின் நெத்தனியாகு போய் வந்த பிற்பாடு இந்த ஈரான் போரில் இஸ்ரேல் இணைவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இதுவரை காலமும் இந்த 2ஆம் கட்ட தாக்குதல்களில் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஈரான் நடத்தவில்லை. ஆனால் இனி இந்த வாரம் ஒரு போர் ஆரம்பித்தால் இஸ்ரேலும் கடுமையாக தாக்கப்படலாம் என்றுதான் தெரிகிறது. ஆம், நீங்கள் முன்னர் ஒரு தடவை கூறியிருந்தீர்கள், ஈரான் மீதான தாக்குதலை வெற்றிகரமாக முடித்துவிட்டு சென்று ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய, அதாவது உக்ரைனூடாக உக்ரைனுக்கு ஆதரவை வழங்கி ரஷ்யாவை வீழ்ச்சியடை வைக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் அமெரிக்கா இருந்தது என்றும், ஆனால் இது தொடர்கின்ற யுத்தமாகத்தான் இருக்கிறது. அமெரிக்காவால் எப்போ இதை முடித்து வைக்க முடியும் என்று கூட கூற முடியவில்லை. இப்போ என்ன நடக்கிறது? ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினுடைய நிலைமை என்ன? ரஷ்யா இன்று உக்ரைன் கடற்படையின் லாஜிஸ்டிக் சென்டர் என்ற வளங்கள் தளத்தை முற்றாக தாக்கி அளித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இருதரப்பும் தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ரஷ்யா மெல்ல மெல்ல தனது நில பகுதிகளை, அதாவது உக்ரைன் நிலப்பகுதிகளை கைப்பற்றும் திட்டத்தில் வலுவாக முன்னகர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இதே சமயம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகளின் கூற்றுப்படி அமெரிக்க படைகளை கண்காணிக்கவும் அமெரிக்க ஆயுதங்களை எதிர்கொள்ளவும் உதவும் மின்னணு உளவுத்துறை தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி வருகின்றது என்றும், இந்த உளவு தகவல்களில் செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் சிக்னல் உளவு ஆகியவை அடங்கும் என்றும் கூறப்படுகிறதாகவும், இது மோதல் தொடரும் நிலையில் அமெரிக்க வான்வழி தாக்குதல்களுக்கு எதிராக ஈரான் சிறப்பாக தற்காத்துக் கொள்ளவும் அதன் சொந்த வான்வழி தாக்குதல்களை மேம்படுத்தவும் உதவுகின்றது என்று சொல்லி இந்த NBC என்ற செய்தி நிறுவனம் இதை போட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்தவுடன் இந்த உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் அவமானப்படுத்தி இருந்தார். நீங்கள் JD வான்ஸ் அதில் இருந்தார், நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை, நன்றி சொல்லவில்லை என்றெல்லாம் பேசியிருந்தார். அது ஒரு நாடகம். அது உக்ரைனுடன் தாங்கள் ஒரு கடும்போக்கு மோதல், தாங்கள் இந்த ரஷ்ய போரை நிறுத்தப் போவதாக. பிறகு அலாஸ்காவில் போய் செங்கம்பளத்தை விரித்து பூட்டினை வரவேற்றிருந்தார். ஆனால் ரஷ்யாவுக்கு எல்லாம் தெரியும் இவங்கள் என்னத்துக்கு செய்கிறார்கள் என்று சொல்லி. ஏனென்றால் இந்த 2வது உலக போரில் உண்மையில் ரஷ்யா பெர்லின் வரையில் அந்த ரஷ்யார்கள் தான் அந்த போரை முடித்து வைத்தார். எங்கே வெற்றி ரஷ்யாவுக்கு போய்விட போகிறதோ என்றதுக்காகவே கொண்டோடி போய் 2 அணுக்குண்டை ஜப்பானில் போட்டு தான் முடிச்சதாக அதை காட்டிவிட்டது அமெரிக்கா. ஏனென்றால் தந்த பலம் குறைந்து விடக்கூடாது என்றது. அவ ரஷ்யாவுக்கு தெரியும் ஏன் இவர் செங்கம்பளம் விரிக்கிறார், ஏன் இவர் இப்ப நாடகம் ஆடுறார். ஏனென்றால் ரஷ்யாவுடனான ஒரு நல்ல ஒரு உறவை பேணுவது போல அதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணி அந்த மோதலை வைத்துக் கொண்டு ஈரானை அழித்து விட்டு பேருந்து ரஷ்யாவை அழிப்பது, அது அவர்களின் திட்டமாக இருந்தது. ஆனால் ரஷ்யா எதுக்கும் விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் ரஷ்யாவை கூட மிரட்டி பார்த்திருந்தார், நான் தாக்குவேன் அப்படி. ஆனால் நீங்கள் அமெரிக்காவின், பிரித்தானியாவின், பிரான்சின் இந்த கூட்டணி நாடுகளின் அணுக்குண்டுகளை கூட்டி பார்த்தால் இவை எல்லாவற்றையும் விட ரஷ்யாட்ட இருக்கிறது கூட. உலா பெற்ற ஒட்டு மொத்தத்தை விட ரஷ்யாவிடம் இருக்கிறது கூட. அப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் எந்த ஒரு நிலைக்கு, இப்ப புட்டின் ஒன்றைத்தான் சொன்னார், அணுக்குண்டை நாங்கள் ஏன் வச்சிருக்கிறோம், எங்களோட நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க. நாடும் மக்களும் அழியக்க அந்த அணுக்குண்டு இருந்த என்ன பிரயோசனம்? அதான் அவர் கேட்கிறார். இது நாங்கள் செய்யறது பாதுகாப்புக்கு, இப்ப இந்த அழிகிற ஒன்றைக்கு அது இருந்து என்ன, அதை அடிச்சு போட்டு அழிவோம் என்றால் அந்த சிக்கல்ல. ஆனா ரஷ்யா இப்ப என்ன சொன்னா, இந்த ஈரான் போரை
ரஷ்யா தீவிரமாக நடத்துகிறது என்றால் ரஷ்யாவுக்கு இவர்களுடைய அணுகுமுறை தெரியும். தன்னை அழிக்கப் போகிறார்கள். ஈரான் அழிந்தால் தான் அடுத்தது சீனா. அப்ப ஈரானை தக்க வைக்க வேண்டும். நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். இன்னும் ஒரு நிகழ்வில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.